தற்போதைய செய்தி எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக காரைக்கால், நாகை, மயிலாடுதுறையைச் சேர்ந்த மீனவர்கள் 13 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அக்பர் அலி வழங்க கேட்கலாம். வணக்கம் அக்பர் அலி, கூடுதல் விவரங்கள். வணக்கம் வினிதா. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி காரைக்கால், நாகை, மயிலாடுதுறையைச் சேர்ந்த மீனவர்கள் 13 பேரை இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்தி கைது செய்துள்ளனர். துப்பாக்கி சூட்டில் 2 மீனவர்கள் படுகாயமடைந்து யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கோடியக்கரை அருகே நேற்று இரவு 10 மணி அளவில் 20க்கும் மேற்பட்ட விசைப்படகில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த தமிழக, காரைக்கால் மீனவர்களை 2 ரோந்து கப்பலில் வந்த இலங்கை கடற்படையினர் சுற்றி வளைத்துள்ளனர். அப்போது மீனவர்கள் பதறி அடித்து செல்லும் போது ஒரு விசைப்படகு மட்டும் இலங்கை கடற்படையிடம் சிக்கியுள்ளது. அதில் காரைக்கால் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்தவேல் என்பவருக்கு சொந்தமான படகில் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த மாணிக்கவேல், தினேஷ், கார்த்திகேயன், செந்தமிழ், மைவீலியாநாதன், வெற்றிவேல் மற்றும் நாகை, மயிலாடுதுறையைச் சேர்ந்த நவாத், ராஜேந்திரன், ராம்கி, சசிகுமார், நந்தகுமார், பாபு, குமரன் ஆகிய 13 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் முல்லைத்தீவு கடல் பரப்பில் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி சுற்றி வளைத்தனர். அப்பொழுது மீனவர்கள் பதறி அடித்து செல்லும் பொழுது மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. படகில் இருந்த 13 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி முனையில் கைது செய்தனர். இந்த துப்பாக்கி சூட்டில் 2 மீனவர்கள் படுகாயம் அடைந்ததாக கூறப்படுகிறது. படுகாயமடைந்த மீனவர்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கின்றன. மேலும் மீனவர்களின் விசைப்படகையும் பறிமுதல் செய்து மற்ற மீனவர்களை இலங்கை காங்கேசன் துறை கடற்கரை முகாமிற்கு அழைத்துச் சென்றனர். இன்று திருகோணமலை நீதிமன்றத்தில் மீனவர்களை ஆஜர்படுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி படகுடன் கைது செய்யப்பட்ட சம்பவம் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அப்பகுதியைச் சேர்ந்த மீனவ பெண்கள் ஒன்று கூடி மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதை கண்டித்தும் மீனவர்கள் படகை விடுவிக்குமாறும் ஒப்பாரி வைத்து கண்ணீர் மல்க மத்திய, மாநில அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் மீனவர்கள் மீன் பிடிக்கத்தான் சென்றுள்ளனர், தீவிரவாதிகள் போல் சுட்டு பிடித்தது ஏன் என்றும் கேள்வி எழுப்பிய மீனவ பெண்கள் உரிய தீர்வு காணாவிட்டால் தீ குளித்து தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்று கதறி அழுதது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. காரைக்கால், நாகை, மயிலாடுதுறை மீனவர்கள் இலங்கை கடற்படைகளை சுட்டு பிடிக்கப்பட்டது தமிழகம், புதுச்சேரி மீனவர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி அக்பர் அலி.